கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. தயவு செய்து இந்த தேர் வருவதற்கு தேரினை பெண்கள் தூக்கி வருகிறார்கள். எனவே அங்கே யாரும் முயற்சிக்க வேண்டாம் அவர்களுக்கு இடையிலே நுழைவதற்கு. தயவு செய்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அவர்கள் சொல்லுகின்றபடி கேளுங்கள். யாரும் செல்ல வேண்டாம். பெண்கள் தேரினை சுமந்து வரட்டும். காவல்துறையினர் சொல்வதை கேட்டு நடங்கள். பெண்கள் தேரினை சுமந்து வரட்டும். அன்னையில் அன்பார்ந்தவர்களே, அமைதியிலே அனைவரும் ஜெபிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உள்ளுக்குள் யாரும் நுழைய வேண்டாம். காவல்துறை நண்பர்கள் சொல்லுகின்றபடி கேட்டு நடக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். முண்டி அடித்துக் கொண்டு யாரும் செல்ல வேண்டாம். இனி கொடி பவனியானது ஆரம்பமாக இருக்கிறது. கொடியானது இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே எடுத்து வரப்படவிருக்கிறது. அதன் பின்னர் கொடி பவனி ஆரம்பிக்கும். எனவே ஜெபிப்பதற்கு உங்களை தயார்படுத்துங்கள். Dear pilgrims, within a short while, ladies' flag will be taken in procession. During the time of procession, rosary will be recited in Tamil. So you are requested to take part in the rosary and pray to Our Lady. After each decade, Ave Maria song will be sung. When you sing the song, you are requested to raise up your right hand and praise Our Lady.
அன்னையினுடைய திருக்கொடியானது ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்படுகிறது. அனைவரும் ஒதுங்கி நின்று அன்னையினுடைய ஆசிரியை பெருமாள் அன்புடன் வேண்டுகிறோம். அன்னையினுடைய திருக்கொடியானது ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்படுகிறது. இப்பொழுது ஊர்வல வண்டியில் இருக்கின்ற அந்த கொடி மரத்திலே அந்த கொடியானது கட்டப்படவிருக்கிறது. கொடி தொட முயற்சிக்க வேண்டாம். கொடி பவனி செல்லுகின்ற பொழுது யாரும் காசுகளை வாரி இறைக்க வேண்டாம். அது நேர்ச்சி செயல் அல்ல. கொடியேற்றத்தின் பொழுதும் யாரும் காசுகளை வாரி இறைக்க வேண்டாம். ஒருவேளை அப்படி நீங்கள் நேர்ச்சி வைத்திருந்தால் அங்கே தன்னார்வ தொண்டர்கள் காணிக்கை பெட்டி எடுத்து வருவார்கள். அதிலே உங்களுடைய காணிக்கைகளை இடுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நாம் இவ்வளவு நேரம் பொறுமையோடும் ஆழ்ந்த அமைதியிலும் விசுவாசத்தோடும் காத்திருந்த அருளின் நேரம் தொடங்க போகிறது. அன்னையின் திருக்கொடியானது பவுனியாக எடுத்து வரப்பட்டு அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த மகிழ்ச்சியான ஆண்டு விழா தொடங்க போகிறது. அமைதியில் இருப்போம். அமைதி காப்போம். பக்கத்தில் இருக்கிறவர்களோடு பேசுவதை நிறுத்துவோம். இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களுடைய உதடுகள் ஆவே மரியா என்று முழங்கட்டும். மரியே வாழ்க என்று இந்த திருத்தலத்திலே உலகம் முடியும் வரை எல்லா மக்களும் என்னை பேருடையாள் என்று சொல்வார்களே என்ற அன்னையினுடைய இறைவாக்கை நாம் நிறைவேற்றுவோம். பேச்சுகளை நிறுத்துவோம். ஒருவர் மற்றவரோடு பேசுவதை நிறுத்திவிட்டு இது அன்னையோடு நாம் பேசுகின்ற நேரம். அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியை ஆள் மனதிலே கேட்கின்ற நேரம். அமைதி காப்போம். குழந்தைகளை சுற்றுச்சுவரிலே அமர வைக்கிறீர்கள். விழுந்தால் என்னாவது? அந்த சுவற்றின் மீது இருக்கிற குழந்தையை கீழே இறக்குங்கள். இந்த மின்சார கம்பி இருக்கிற பகுதியில ஒரு சிலர் ஏறி போறீங்க. யாகுல மாதா கோயிலு ஷாப்பிங் சென்டருக்கு மேல அது உங்களுக்கு ஆபத்தானது என்பதை உணர வேண்டும். அன்னையில் அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே அன்னையருடைய திருக்கொடி பவனி ஆரம்பமாகவிருக்கிறது. ஜெபமாலை ஜெபிக்கவிருக்கிறோம். எனவே உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி அந்த ஜெபமாலையிலே பங்கெடுங்கள். ஜெபமாலை வைத்திருக்கிறவர்கள் கைகளில் எடுத்துக் கொள்ளுங்கள்.
ஒவ்வொரு 10 மணிக்கு பிறகு ஆவே மரியா மரியே வாழ்க என்ற பாடல் பாடப்படும். அப்பொழுது உங்களது வலது கைகளை உயர்த்தி அன்னையை போற்றி புகழுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். Dear pilgrims, within a short while, the flag procession is going to be started. During the flag procession, Rosary will be recited in Tamil. So you are requested to join with us. After each decade, Ave Maria song will be sung. When we sing the song, you are requested to join and raise up your hand and praise our Lady. அன்னையின் பக்தர்களே, தஞ்சை மறைமாவட்டம் 3 ஆயர்களை கொண்டிருந்து 4வது ஆயரை மேதகு ஆயர் டாக்டர் டி சகாயராஜ் அவர்களை கொடையாக பெற்றிருக்கிறது. அந்த புதிய ஆயர் இன்றைய கொடியேற்ற சிறப்பு நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இது இந்த ஆண்டு திருவிழாவின் சிறப்பான நிகழ்வாகும். அன்னையினுடைய கொடியானது உயர்த்தப்படுகிறது. அன்னையினுடைய திருக்கொடியானது அந்த கொடி தேரிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அருமையான தருணம். அன்னையின் அழகான கொடி. விண்ணகத்தில் பெண்ணுறுத்தியை கண்டேன். அவள் விண்மீன்களை ஆடையாக அணிந்திருந்தாள். பிறையின் மீது நின்று கொண்டிருந்தாள் என்ற அந்த தெய்வீக காட்சியை கொண்டு அன்னையினுடைய திருக்கொடியானது ஆலயத்தின் முன்பகுதியில் இருந்து பவனி தொடங்கி அது மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு திருக்கொடியானது நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெறும். இந்த கொடி பவனியானது நாம் எல்லாம் இந்த உலகத்தில் திருப்பயணிகள் பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் கடவுளை நோக்கி நம்முடைய நிறைவாழ்வாகிய இறையாட்சியை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு இந்த கொடி போல நம் வாழ்க்கை மிளிர பட்டொலி வீசி பறக்க அன்னையின் பரிந்துரை நமக்கு கிடைக்க இந்த கொடி பவனியிலே ஜெபித்துக் கொண்டு நாம் பங்கெடுப்போம். அன்னைக்கு பிடித்த மாலை மலர் மாலை என்பதை விட ஜெபமாலை என்பதை உணர்வோம். அன்னையினுடைய விருப்பமான ஜெபமாலை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த கொடியேற்ற திருவிழாவிலே மகிழ்ச்சியின் மறையுண்மைகளை நாம் தியானித்து இன்று நாம் ஜெபமாலையை ஜெபிக்க போகிறோம். ஜெபமாலை வைத்திருக்கிற எல்லாரும் கையில் ஜெபமாலை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பத்தையும் நீங்கள் பக்தியோடு அதற்கான விண்ணப்பங்களோடு நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆகவே பக்தி பற்றுதலோடு இந்த பவனியிலே நாம் பங்கெடுப்போம். அன்னையினுடைய திருக்கொடியானது ஆரம்பமாகிறது. அனைவரும் அன்னையை போற்றி புகழ்கின்ற வகையிலே நாம் ஜெபமாலையை ஜெபிப்போம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து
அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகளில் முதலாவது மறையுண்மை கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாவுக்கு தூது உரைத்ததை தியானிப்போம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்த இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் பரிசுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவினர், பொதுநிலையினர் அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று நலமுடன் வாழவும் இறை சித்தத்தின்படி வாழவும் அவர்களின் அர்ப்பண வாழ்வுக்கான குருத்துவ வாழ்வில் தூயதோர் உள்ளத்தோடு நிறைவான நற்செய்தி பணி செய்து மக்களை நல்வழியில் நடத்தவும் அவர்கள் கையுயர்த்தி ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அனைத்தும் வெற்றி பெறவும் இறைமக்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவை அறிந்து அறிக்கையிடவும் மாட்சிப்படுத்தவும் அன்னை மரியாள் வழியாக இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்தருளும். இப்பொழுது உங்களுடைய வலது கைகளை உயர்த்தி அன்னையை போற்றி போடுங்கள். மகிழ்ச்சி நிறையும் Come, before you we stand sinful and sorrowful. O Mother of the Word incarnate, despise not our petitions, but in your mercy, hear and answer us. Amen. Our Lady of Health Velankane, pray for us. Our Lady of Health Velankane, Pray for India. Our Lady of Health Velankane. Pray for the peace in the world. இப்பொழுது அன்னையினுடைய திருக்கொடியானது மேதகு தஞ்சை ஆயர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களால் புனிதம் செய்யப்படுகிறது. The flag is going to be blessed and hoisted by His Excellency Most Reverend Dr. T. Sagayaraj, the Bishop of Tanjavur. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். The Lord be with you. And with your spirit. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும்
விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Amen. May Our Lady of Health shower on all those who are gathered here her choicest blessings through her powerful intercessions. படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரவுதமா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரவுதமா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரவுதமா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கியமானாய் உன்னை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கியமானாய் உன்னை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வயத்தும் மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வயத்தும் மாந்தர்கள் துயரும் தீர்த்திட
பெற்றவள் நீ அல்லவா, பெற்றவள் நீ அல்லவா. ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடிவானில் பரப்புதமா. ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, அம்மா அருளை பொழிந்திட தெரிந்தவளே, ஊழினாள் வரை உன் நாமமே வாழி, ஊழினாள் வரை உன் நாமமே வாழி, மேலை மாநகர் வாழ் மரியே வாழி, மரியே வாழி. அன்னையினுடைய திருக்கொடியேற்றம் அருமையாக நடந்தேறியது. ஆண்டவருக்கும் அன்னை மரிக்கும் நன்றி கூறுவோம். இந்த திருக்கொடியேற்றத்தை முதலாக தலைமையேற்று நடத்திய நமது அன்பிற்குரிய தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களுக்கும் சிறப்பான நன்றியினை தெரிவிப்போம். சிறப்பான ஏற்பாடுகளை செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், மற்ற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே பேராலய கலையரங்கத்தில் தமிழில் பிரார்த்தனையும் நற்கருணை ஆசீரும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இன்றிரவு 9 மணிக்கு திரைப்பட பின்னணி இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி, ஆனந்தன் சிவமணி வழங்கும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். இன்றிரவு 9 மணிக்கு அன்னையுடைய திருத்தல கலையரங்கத்திலே சினிமா இன்னிசை இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி, ஆனந்தன் சிவமணி அவருடைய இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். Within a short while there will be litany, benediction followed by mass in Tamil in the Shrine Auditorium. கூட்டத்திலே மெதுவாக கலைந்து செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். மெதுவாக கலைந்து செல்லுங்கள். கலைந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நகை, கை கடிகாரம், பணப்பை, பயணப்பை அத்தனையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. எனவே உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Dear pilgrims who are moving in the crowd, kindly take care of your belongings. Kindly take care of your belongings. Thieves are roaming around in all the places. Thieves may be coming along with you, so be on alert always. The ladies don't expose your jewels. Thieves are roaming around in the crowd. When you wear your shoulder bag or travel bag, kindly put it in front. நீங்கள் பயணப்பையோ பணப்பையோ அணிந்து செல்கின்ற பொழுது முன்பக்கமாக போட்டு செல்லுங்கள். பின்பக்கமாக போட்டு சென்றால் அது திருடர்களுக்கு வாய்ப்பளிக்கும். குழந்தைகளை கைகளை பிடித்து அழைத்து செல்லுங்கள். Lead your children by your hands. Don't leave them alone in the crowd. You may miss them. Kindly hold the hands of your children and elderly people also. கோவிலுக்கு முன்பாக யாரும் நின்று கொண்டிருக்க வேண்டாம். தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். ஆலயத்திற்குள் செல்கின்றவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். வெளியில் இருந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். Don't be standing on the way. Kindly keep on moving. Kindly keep on moving. Don't be standing on the way. Kindly keep on moving. மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம், உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
குழந்தைகளை குறிப்பாக பெரியவர்களை பத்திரமாக கைகளை பிடித்து அழைத்துச் செல்லுங்கள். வழியில் நின்று கொண்டிருக்க வேண்டாம். தயவு செய்து போய்கொண்டே இருங்கள், சென்று கொண்டே இருங்கள். கையில keep on moving. இரவிலே விடுதிகளில் உறங்குகின்றவர்கள் உங்களுடைய அறையினுடைய கதவுகளை திறந்து வைத்துவிட்டு உறங்க வேண்டாம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே மாதம் 12 ஆரம்பிக்கவிருக்கிறது. எனவே தொடர்ந்து அறிவிப்பு செய்ய இயலாது. எனவே உங்களுடைய உடைமைகளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உங்களுடைய உடைமைகளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. திருடர்கள் எல்லா இடங்களிலும் சுற்றிக் கொண்டு வந்து ஒளி ஊட்டவே